ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை சமையல். நாம் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஹாட் வாட்டரில் போட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், 10 பீன்ஸ், 1/4 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புதினா இலை, அதோட கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. ½ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், இதையும் 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. இதோட கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. 2 கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்தளவுக்கு வதங்கினதும் நம்ம ஏற்கனவே மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துடலாம். 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. இதோட 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 கப் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி பாயில் ஆக விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு. 1 கப் பாஸ்மதி ரைஸை 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக குங்குமப்பூவை 1 ஹவர் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணி இதில் சேர்த்துடுறேன். ஒரு மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அழகாக குக் ஆகி வந்துடுச்சு. கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.